anomalous secondary growth, plant anatomy. இந்த anomalous secondary growthக்கு இன்னொரு பேர் வந்து cambial variance. இது PGTRB botany unit 4ல இருக்கிற ஒரு டாபிக். anomalous secondary thickening dicot and monocot stemல இங்க பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு டைகாட்ல செகண்டரி growth-ஐ பார்த்துருக்கோம். அதுக்கு காரணமான வாஸ்குலார் கேம்பியமும் கார்க் கேம்பியம் தான். ஸோ அதோட ரிசல்ட் தான் அந்த வாஸ்குலார் கேம்பியம் கார்க் கேம்பியமோட ரிசல்ட் தான் ஆனுவல் ரிங் செகண்டரி xylem அண்ட் ஃப்ளோயம். anomalous secondary thickening. ஸோ இது நார்மல் டைப் ஆஃப் செகண்டரி growthல இருந்து உருவாச்சு. ஸோ ஏதாச்சும் ஒரு நார்மல் டைப் ஆஃப் செகண்டரி growthல இருந்து உருவாகுது. அண்ட் இது வந்து டைகாட்ஸ் அண்ட் மோனோகாட் ஸ்டெம் ரெண்டுத்துலையுமே பார்க்கலாம். அண்ட் இது வந்து கேம்பியமோட அன்யூஷுவல் ஆக்டிவிட்டி இல்லை presence ஆஃப் accessory ஆர் எக்ஸ்ட்ரா கேம்பியம். ஸோ இது எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கேம்பியமோட நார்மல் கேம்பியமோட அன்யூஷுவல் ஆக்டிவிட்டியாக இருக்கலாம், இல்லையா ஆக்சசரி ஆர் எக்ஸ்ட்ரா கேம்பியத்தோட ப்ரெசன்ஸாலையும் இது நடக்கலாம். ஸோ இதனால் என்ன நடக்குதுன்னா பெக்யூலியர் அரேஞ்ச்மெண்ட், அதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டான வாஸ்குலார் பண்டிலோ இல்லை கிரவுண்ட் டிஷ்யூவோ ஃபார்ம் ஆகலாம். anomalous secondary thickening in dicot stem, successive cambia formation. So இந்த cambia does not function normally. So successive cambia formation, இங்க cambia சரியா ஒர்க் ஆகலைன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஒர்க் ஆகாததுனால சக்சஸிவ் கேம்பியா பக்கத்தில், அதாவது பெரிசைக்கிளில் இருந்து பெரிசைக்கிள் ஆஃப் த கார்டெக்ஸ் ரீஜன்ல இருந்து வரலாம். சக்சஸிவ் கேம்பியா இதுலேருந்து வரலாம், பெரிசைக்கிள் ஆஃப் த கார்டெக்ஸ் ரீஜன்ல இருந்து வரலாம். அப்போ ஈச் கேம்பியாலேருந்து xylem அண்ட் ஃப்ளோயம் ஃபார்ம் ஆகலாம். xylem எதில் ஃபார்ம் ஆகும்? இன்சைட். ஃப்ளோயம் கேம்பியத்துக்கு அவுட் சைடில் ஃபார்ம் ஆகும். அதனால் இது எப்படி இருக்கும் பார்க்கறதுக்கு? கன்சென்ட்ரிக் ரிங். ஸோ ரிங்குக்குள்ளே அப்படின்னு உள்ளே போயிட்டே இருக்கும், கன்சென்ட்ரிக் ரிங்ஸாக இருக்கும். அது எதில் பார்க்கலான்னா பொகென்வில்லா, மிராப்ளஸ், ஜலாப்பால பார்க்கலாம். பொகென்வில்லா, மிராப்ளஸ், ஜலாப்பால கான்சென்ட்ரிக் ரிங்ஸ் மாதிரி கேம்பியல் ஆக்டிவிட்டி இருக்கும் அப்நார்மலா. ஸோ சக்சஸிவ் கேம்பியல் ஃபார்மேஷனுக்கு எக்ஸாம்பிள் என்ன? பொகென்வில்லா அண்ட் மிராப்ளஸ் ஜலாபா. இது பெரிசைக்கிள்லேருந்து ஃபார்ம் ஆகுது. இன்க்ளூடட் ஆர் இன்டர்சைலரி ஃப்ளோயம். ஸோ இப்போ கேம்பியம் வந்து ஃப்ளோயத்தோட பேச்சு, அதாவது கேம்பியம் வந்து ஃப்ளோயத்தை பேட்சாக ஃபார்ம் ஆகுது. எதை நோக்கி? xylem. இன்க்ளூடட்னா என்னது? xylத்துக்குள்ள பேட்சாக ஃப்ளோயம் ஃபார்ம் ஆகுது. இது நார்மலாக ஃப்ளோயம் எங்கே ஃபார்ம் ஆகணும்? xylத்துக்கு வெளியில் தானே ஃபார்ம் ஆகும். ஆனால் இங்கே உள்ள ஃபார்ம் ஆகுது, அதாவது xylத்துக்குள்ள. அதனால தான் இன்க்ளூடட், ஆட் ஆகுது xylத்துக்குள்ள அப்படி. ஸோ இந்த ஃப்ளோயம் பேச்சஸ் வந்து எம்பெட்டட் இன்சைட் த செகண்டரி xylem. எதுக்குள்ளே புதஞ்சிருக்கான்? செகண்டரி xylத்துக்குள்ளே புதஞ்சிருக்கு ஃப்ளோயம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா லெப்டாடீனியா, காம்பர்டம், ஸ்ட்ரைச்சோனாஸ். லெப்டாடீனியா, காம்பர்டம், ஸ்ட்ரைச்சோனாஸ் வந்து இன்க்ளூடட் ஆர் இன்ட்ராசைலத்துக்கு எக்ஸாம்பிள். லெப்டாடீனியா, காம்பர்டம் அண்ட் ஸ்ட்ரைச்சோனோஸ். அப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தது சக்சஸிவ் கேம்பியாவுக்கு மிராப்ளஸ் ஜலாபா அண்ட் பொகென்வில்லா. எக்ஸ்ட்ராஸ்டீலார் கேம்பியம். அப்போ அப்நார்மல் கேம்பியம் ஆரிஜின். ஸோ கேம்பியம் வந்து எக்ஸ்ட்ராஸ்டீலார்னா கார்டிக்கல் செல்ஸ்லேருந்து டெவலப் ஆகலாம். நார்மல் இன்டர்ஃபாசிகுலர் கேம்பியத்துலேருந்து டெவலப் ஆகலை, கார்டிக்கல் செல்ஸ். அதை தான் நம்ம எக்ஸ்ட்ராஸ்டீலார் அவுட் சைட் த ஸ்டீல் அப்படின்னு அர்த்தம். அது வந்து என்ன? இது கார்டிக்கல் செல்ஸ்ல இருந்து ஃபார்ம் ஆகுது. இதனால அப்நார்மல் வாஸ்குலார் பண்டில்ஸ் கிடைக்குது நம்மளுக்கு. எக்ஸாம்பிள் அரிஸ்டலோக்கியா. எக்ஸ்ட்ராஸ்டீலாருக்கு எக்ஸாம்பிள் என்ன? அரிஸ்டலோக்கியா. ஓகே, ஃபர்ஸ்ட்ல இருந்து இன்னொரு தடவை சொல்லட்டுமா? சக்சஸிவ் கேம்பியல் ரிங்ஸ்க்கு எக்ஸாம்பிள், சக்சஸிவ் கேம்பியா ஃபார்மேஷனுக்கு பொகென்வில்லா, மிராப்ளஸ் ஜலாபா. இன்க்ளூடட் ஆர் இன்டர்சைலரிக்கு ஸ்ட்ரைச்சோனஸ், காம்பர்டம் அண்ட் லிபிடோடீனியா. அண்ட் இது வந்து த எக்ஸ்ட்ராஸ்டீலார் கேம்பியம், அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து அரிஸ்டலோக்கியா.
ஆக்சசரி வாஸ்குலார் பண்டில்ஸ், அடிஷனாக வாஸ்குலார் பண்டில் வந்து கேம்பியம்ல இருந்து ஃபார்ம் ஆகுது. இதுவும் எக்ஸ்ட்ரா ஸ்டீலார் ரீஜன் தான், ஆர் டிஃப்ரென்ஷியேட்டட் இன் எக்ஸ்ட்ரா ஸ்டீலார் ரீஜன். நிக்டாந்தஸ் கூட சொல்லலாம். ஸோ நிக்டாந்தஸ்லையும் இது ஃபார்ம் ஆகுது. ஆக்சசரி வாஸ்குலார் பண்டில்ஸ்னா என்ன? அடிஷ்னலாக வாஸ்குலார் பண்டில் வந்து கேம்பியம் மூலமாக ஃபார்ம் ஆகலாம், இல்லை எக்ஸ்ட்ரா ஜைலரி அதாவது கார்டெக்ஸ் மூலமாகவும் ஃபார்ம் ஆகலாம். எக்ஸாம்பிள் நிக்டாந்தஸ். அப்புறமா ஃபார்மேஷன் ஆஃப் மெடுலரி வாஸ்குலார் பண்டில். ஸோ மெடுலரி ரேஸ்ல இருந்து ஃபார்ம் ஆகலாம். மெடுலரி ரேஸ் அண்ட் பித்து ரீஜன்லேயோ இல்லை மெடுலரி ரேஸ், மெடுலரினாவே பித்து தானே, ஸோ அதுலேருந்தும் வாஸ்குலார் பண்டில்ஸ் ஃபார்ம் ஆகலாம். அது எதனாலன்னா ஆக்சசரி கேம்பியால் ஃபார்ம் ஆகுது. எக்ஸாம்பிள் அமரந்தேசி. ஸோ ஆக்சசரி வாஸ்குலார் பண்டிலுக்கு எக்ஸாம்பிள் நிக்டாந்தஸும், அப்புறமா ஃபார்மேஷன் ஆஃப் மெடுலரி வாஸ்குலார் பண்டில்ஸ்க்கு எக்ஸாம்பிள் வந்து அமராந்தேசி. சக்சஸிவ் கேம்பியம்க்கு யார் எக்ஸாம்பிள்? போகேன்வில்லா, மிராப்ளஸ், ஜலாபா. ரெண்டாவது வந்து இன்டர்சைலரி ஆர் இன்க்ளூடட் ஃப்ளோயத்துக்கு வந்து ஸ்டைச்சோனஸ், காம்பர்டம், லெபிடோடீனியா. அப்புறமா எக்ஸ்ட்ராசைலரிக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஸ்டீலார் கேம்பியம், எக்ஸ்ட்ரா ஸ்டீலார் கேம்பியத்துக்கு வந்து அரிஸ்டலோக்கியா. ஆக்சசரி வாஸ்குலார் பண்டில்ஸ்க்கு நிக்டாந்தஸ். அப்புறம் ஃபார்மேஷன் ஆஃப் மெடுலரி வாஸ்குலார் பண்டில்ஸ்க்கு வந்து அமராந்தஸ். இப்போ அனாமலஸ் திக்கனிங் இன் மோனோகாட் ஸ்டெம். ஸோ இந்த மோனோகாட் ஸ்டெம்மில் வந்து நார்மல் செகண்டரி க்ரோத் இல்லையா? இல்லை. அப்புறமா அங்கே வந்து வாஸ்குலார் கேம்பியம் இல்லை. ஸோ கேம்பியம் இல்லாததுனால க்ளோஸ்டு வாஸ்குலார் பண்டில் இருந்தானே படிச்சிருப்போம் மோனோகாட் ஸ்டெம்மில். ஸோ இந்த அனாமலஸ் செகண்டரி திக்கனிங் வந்து பார்த்திங்கன்னா செகண்டரி மெரிஸ்டத்தால் நடக்குது. அதை நம்ம எப்படி சொல்லுவோம்னா செகண்டரி திக்கனிங் மெரிஸ்டம், STM அப்படின்னு சொல்லுவோம். இந்த மெரிஸ்டமேட்டிக் ஜோன் வந்து அவுட் சைட் த வாஸ்குலார் பண்டில், அதாவது பெரிசைக்கிள் ரீஜனில் தான் மெரிஸ்டமேட்டிக் ஜோனாக இருக்குது. ஸோ அந்த மெரிஸ்டமேட்டிக் ஜோனாக இருக்கிறதுனால, எங்கள் பெரிசைக்கிளுக்கு வெளியில் இருக்கிறதுனால செகண்டரி கிரவுண்ட் டிஷ்யூ அண்ட் நியூ வாஸ்குலார் பண்டில்ஸும் அங்கே ஃபார்ம் ஆகுது. அதாவது கன்ஜெக்டிவ் டிஷ்யூவும் பேரன்கைமா டிஷ்யூ வந்து செகண்டரி கிரவுண்ட் டிஷ்யூ அண்ட் நியூ வாஸ்குலார் பண்டில்ஸும் அங்கே ஃபார்ம் ஆகுது. இதனால் அந்த ஸ்டெம்மோட கிரித் இன்க்ரீஸ் ஆகுது. எக்ஸாம்பிள் ட்ரசீனா, யூகா, ஆலோ, அகேவ். ட்ரசீனா, யூகா, ஆலோ, அகேவ். அப்நார்மல் போர்ஷன் ஆஃப் வாஸ்குலார் பண்டில்ஸ். ஸோ இந்த வாஸ்குலார் பண்டில்ஸ் எல்லாம் ஸ்கேட்டர்ட் ஆயிருக்கு, இர்ரெகுலர், ஏடாக்டோஸ்டீல் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் STM பார்த்தீங்கன்னா STM வந்து எப்போவுமே அடிஷ்னலாக தான் வாஸ்குலார் பண்டில்ஸை ஆட் பண்ணுவாங்க. அந்த கன்ஜெக்டிவ் டிஷ்யூக்குள்ளே புதைக்க வைப்பாங்க, புதைஞ்சிருக்கிற மாதிரி ஃபார்ம் பண்ணும். அது எக்ஸாம்பிள் ட்ரசீனா. ஸோ ட்ரசீனாவில் ஸ்கேட்டர்டாக இருக்கும் வாஸ்குலார் பண்டில். அடிஷ்னல் வாஸ்குலார் பண்டில்ஸ் அந்த கார்டெக்ஸ்குள்ளே கிரவுண்ட் டிஷ்யூக்குள்ளே எம்பெட்டட் ஆன மாதிரி இருக்கும். இது ட்ரசீனாவில் பார்க்கலாம். அனாமலஸ் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் பண்டில்ஸ். அனாமலஸ் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் பண்டில்ஸ்னா வாஸ்குலார் பண்டில்ஸ் வந்து கான்சென்ட்ரிக் இல்லைன்னா அன்யூஷுவல் பேட்டர்னில் அரேஞ்ச் ஆயிருக்கலாம். பேண்டானல்ஸில் எப்படி இருக்குது? அனாமலஸ் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் பண்டில். ஒன்று வாஸ்குலார் பண்டில் வந்து கான்சென்ட்ரிக் ரிங்ஸில் கான்சென்ட்ரிக்காக அரேஞ்ச் ஆகிருக்கலாம், இல்லை அன்யூஷுவலாக ஸ்கேட்டர்ட் பேட்டர்ன் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸில் இருக்கலாம். அன்யூஷுவல் பேட்டர்ன் பேண்டானஸ். ஸ்க்ளீரன்கைமேஷியஸ் எக்ஸ்ட்ரா ஸ்டீலார். இப்போ எக்ஸஸாக லிக்னிஃபைடு கன்ஜெக்டிவ் டிஷ்யூ, அதாவது கிரவுண்ட் டிஷ்யூ வந்து பேரன்கைமாக்கு பதிலாக ஸ்க்ளீரன்கைமா இருக்கும். அது ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும். அது எதில் பார்க்கலான்னா ட்ரசீனால பார்க்கலாம். ஸோ கீ டிஃப்ரென்சஸ் அனாமலஸில் பார்த்தீங்கன்னா டைகாட் அண்ட் மோனோகாட் ஸ்டெம்மில் பார்த்தீங்கன்னா நார்மல் கண்டிஷன் நடக்கும், செகண்டரி க்ரோத் இருக்குது. ஆனால் நார்மல் கண்டிஷன் இருக்கா? நார்மல் கண்டிஷன் இருக்குது, செகண்டரி க்ரோத். அதாவது ஆல்ரெடி ஹேவ் வாஸ்குலர் கேம்பியம் இன் டைகாட்ஸ், அதனால நார்மலாக இருக்குது. ஆனால் மோனோகாட்ஸில் செகண்டரி க்ரோத் என்னது? லேக் கேம்பியம். ஸோ நோ நார்மல் செகண்டரி க்ரோத் அதில் நடக்குது. ஸோ காசஸ் ஆஃப் அனாமலி. ஸோ அப்நார்மல் ஆக்டிவிட்டி ஆஃப் வாஸ்குலர் கேம்பியம் ஆர் சக்சஸிவ் கேம்பியமோட
அப்நார்மாலிட்டியால் இது நடக்குது. அண்ட் இன்னொன்று, அதாவது மோனோகாட்டில் பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டி செகண்டரி திக்கனிங் மெரிஸ்டமால நடக்குது. ஸோ நேச்சர் ஆஃப் டிஷ்யூ வந்து சக்சஸிவ் ரிங் ஆஃப் xylem அண்ட் ஃப்ளோயம், இன்க்ளூடட் ஃப்ளோயம், எக்ஸ்ட்ரா பண்டில்ஸ் இப்படி தான் ஃபார்ம் ஆகுது. நியூ வாஸ்குலார் பண்டில்ஸ் ப்ளஸ் கன்ஜக்டிவ் டிஷ்யூ வந்து மோனோகாட்டில் ஃபார்ம் ஆகுது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பொகென்வில்லா, அரிஸ்டலோக்கியா, அமராந்தஸ் இது எல்லாமே டைகாட்டுக்கும். ட்ரெசினா, யூகா, ஆலோ அகே வந்து மோனோகாட்டுக்கும் சொல்லலாம். அப்புறம் த டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் அது வந்து எக்ஸாம் பார்த்தீங்கன்னா சக்சஸிவ் கேம்பியா ஆர் கான்சென்ட்ரிக் ரிங்ஸ் எதில் பார்க்கலான்னா பொகென்வில்லா. லெப்படாடீனியா வந்து இன்க்ளூடட் ஃப்ளோயத்துக்கு பார்க்கலாம். ட்ரசீனா வந்து எஸ்டிஎம் வாஸ்குலர் பண்டில்ஸ்க்கும் அண்ட் கன்ஜக்டிவ் டிஷ்யூக்கும் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு சயின்ஸ் ஈஸி டெக் சேனல். என்னோட பழைய வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் நான் போய் பாருங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க.